ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் நாங்க ஆட்சிக்கு வந்தா கூவாரை சுத்தம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதற்கான எந்த ஒரு முயற்சியும் இது வரைக்கும் எந்த தலைவர்களும் எடுத்ததும் கிடையாது. இந்த கூவாறுகளை சுத்தப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அது எப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நான் உங்கள் சோபனா. லண்டன்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு தேமஸ் ரிவர். இந்த ரிவர் எந்த ஒரு நீர்வாழ் உயிரினமும் வாழவே முடியாது, இது சயின்டிபிக்கா டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட இந்த ரிவர் 2010 உலகத்திலேயே ரொம்ப சுத்தமானதாகவும் ரொம்ப அழகான நதியும் இதுக்கு சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்காங்க. எப்படி 60 வருஷத்துல ஒரு இறந்த நிலையில இருந்த ஒரு ரிவரை ஒரு அழகான ரிவரா மாத்தினாங்க? எந்த சிஸ்டமை இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரிப்பேரிங் பஃபரிங் ரீஸ்டோரேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் இவங்க யூஸ் பண்ணி ஒரு டெத்தான ரிவரை ரொம்ப அழகான ரிவரா மாத்தி ரிப்பேரிங் பஃபரிங் ரீஸ்டோரேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இறந்த நிலையில இருக்க இந்த ரிவர் ஓரமா மரங்களை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக மரங்களை நடணும்? மரங்களை நட்டா மட்டும் இறந்த நிலையில இருக்க ஒரு ரிவர் உயிரோட வந்துருமா அப்படின்னா உண்மையாவே மரங்களை நட்டா ரிவர் உயிர் அடைஞ்சிருக்கு. அப்படி எப்படின்னா ஒரு மரங்களை நடும்போது அந்த இடமே ஃபுல்லா பசுமையா மாறுது. பசுமையா மாறும்போது அந்த மரத்தோட வேர்கள் அந்த மண்ணோட போயிட்டு ஒட்டுது. அதாவது செத்து கடந்த அந்த நிலத்துல உயிருள்ள ஒரு மரத்தோட வேர் போய் ஒன்றும் போது ரெண்டும் சேர்ந்து உயிரடைறதுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருது. அது எப்படின்னா இந்த மரங்களை தேடி பூச்சிகளும் பறவைகளும் வருது, அந்த மண்ணுக்காக நுண்ணுயிர்களும் சேர்ந்து வருது. இது ரெண்டுமே சேர்ந்து இறந்த நிலையில இருக்க ஒரு ஆற்றங்கரையை உயிர்ப்பிக்க செய்யுது. அதாவது நேச்சுரல் பியூரிபிகேஷன் ப்ராசஸ் தான் அங்க நடக்குது. இதன் மூலியமா 112 வகையான மீன்களும் 98 வகையான பறவைகளும் இப்ப அந்த நதியில உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிங்கப்பூர் மலேசியா நாடுகள்ல எங்கேயுமே ரோட்ல மழை நீர் தேக்கமும் பாதாள சாக்கடைகளும் தேங்கி நிற்பதை நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா அந்த கவர்மெண்ட் யூஸ் பண்ற ப்ராசஸிங் சிஸ்டம் வேற. சிங்கப்பூர்ல என்ன சிஸ்டம் யூஸ் பண்றாங்கன்னா டீப் கனல் சிவரேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. சிங்கப்பூர்ல உள்ள டிரைனேஜ் வாட்டர் எல்லாம் எப்படி அவங்க யூஸ்ஃபுல் வாட்டரா மாத்திக்கிறாங்கன்னா வாட்டர் ரீக்ளைம் ப்ராசஸ் மூலமாக டிரைனேஜ் வாட்டரை இவங்க யூஸ்ஃபுல் வாட்டரா மாத்திக்கிறாங்க. அது எப்படின்னா டிரைனேஜ் வாட்டர் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல போய் பியூரிஃபை சிஸ்டம்க்கு போகுது. அதாவது அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் பியூரிஃபை சிஸ்டம் மூலமா பியூரிஃபை ஆகி நல்ல தண்ணியா வெளியே வருது. இந்த நல்ல தண்ணியை அவங்க எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அண்ட் வீட்டு தேவைக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கோஸ்டல் டிரைனேஜ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் பின்பற்றப்படுது. அது என்னன்னா டிரைனேஜ் வாட்டர்ஸ் எல்லாம் போகிற சிஸ்டம் தான். பட் பியூரிஃபை எல்லாம் நம்ம ஊர்ல அந்த வசதி எல்லாம் இன்னும் கொண்டு வரல. இந்த கழிவு நீர் போய் எங்க கலக்குதுன்னா ஆற்றங்கரையில கலக்குது, கூவாறுல போய் கலக்குது. இந்த கூவாறுகளை இன்னும் சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு பல ஆட்சிகள் போயிட்டு தான் இருக்கு. ஆனா எந்த கவர்மெண்ட்டும் இன்னும் அதை சுத்தம் பண்றதுக்கான பணியை இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல. இதுல என்ன சிக்கல்னா அடிக்கடி இந்த டிரைனேஜ் அடிச்சுக்கிறதாகவும் இந்த டிரைனேஜ் இறங்கி கிளீன் பண்ணும்போது நிறைய உயிர் சேதம் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த டிரைனேஜ் கிளீன் பண்ணும்போது விஷவாயு தாக்கி இறக்குறது நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா இப்பெல்லாம் ஆயிடுச்சு. ஆனா எந்த நாட்டிலயுமே டிரைனேஜ் கிளீன் பண்ண மென் இறங்கி உயிர் போனதா எந்த நியூஸும் நம்ம கேட்டது இல்ல. ஆனா கடந்த வருஷங்களா தமிழ்நாட்டுல இது ரொம்ப கேஷுவலாவே ஆயிடுச்சு. கிளீன் பண்ண இறங்குற மென் விஷவாயு தாக்கி இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இறந்த நிலையில இருந்த ஒரு ஆற்றையை புதுப்பிக்க வச்சு உயிரினங்களை கொண்டு இன்னைக்கு உலகத்திலேயே அழகான ரிவர்னு சொல்லிட்டு லண்டன்ல உள்ள ரிவருக்கு பேர் கொடுத்திருக்காங்க. அது போல நம்ம ஊர்ல இருக்க ஆற்றங்கரைகளை நம்ம சீர்படுத்தினா அரசாங்கம் அதுக்கு உதவியா நின்றா, அதாவது மரங்களை நட்டு நம்ம ஊர் ஆறுகளை நம்ம புதுப்பிச்சோன்னா கூவாறுகளை பியூரிஃபை பண்ணோம்னா நம்ம ஊரும் சிங்கப்பூர் போல மாறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாறும். இதற்கான முன் நடவடிக்கைகள்ல நம்ம கவர்மெண்ட் ஈடுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. வரக்கூடிய காலங்களை பொறுத்து இருந்து கவர்மெண்ட் இதுக்கான ஒரு ஸ்டெப் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேட்டுக்கலாம். டிரைனேஜ் கிளீனிங் ப்ராசஸ் அண்ட் இந்த கூவாறு கிளீனிங் இது ரெண்டுமே பண்ணும்போது நம்ம நாட்டுல என்ன ஆகும்னா மண் வளம் கெட்டு போறது கம்மியாகும், நீர் வளம் கெட்டு போறது கம்மியாகும். இப்படி பண்ணும்போது மழை காலத்துல வெள்ளத்தை நம்ம தடுக்கலாம், வெயில் காலத்துல நீர் பற்றாக்குறையை நம்ம தடுக்கலாம். இதன் மூலியமா விவசாயிகளுக்கும் கண்டிப்பா தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு சூழ்நிலையுமே ஏற்படாது. இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சியோ இல்ல அடுத்து வரப்போற ஆட்சியோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த கருத்தை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல ப்ராசஸ் பண்ணா தமிழ்நாடு இன்னும் வளமிக்க நாடா மாறும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.